முதலாவது யூனிட்டில் நம்ம ஸோ என்ன பார்த்து நம்ம சுற்றளவில் நேற்று கேள்வி பார்த்து முடிச்சினாங்க. ஸோ இன்றைக்கு வந்து சுற்றளவில் பின்னால் மீட்டர் பயிற்சியை பார்த்துட்டு அடுத்ததை பார்ப்போம் என்னென்று. சரியா? ஸோ நான் என்னது சிலபஸ் அப்படியே கொண்டு போயிட்டேன். இது வந்து என்னது, ஸோ எக்ஸாமுக்கு ஏற்றாப்புல ஸோ மேலதிகமான என்ன சொல்கிறது, பாஸ் ரிப்பீட் எப்படி வேகமாக முடிக்கலுமோ அப்படி கொண்டு போயிடுவேன். சரியோ? அப்போ இதில் விலங்காயத்தை என்ன செய்யணும், கேட்டு கொள்ளணும். ஸோ விலங்காய கேள்வியை கேட்டு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? ஏண்டா ரைட் இப்போ பார்ப்போம். சரி, அடுத்த பாருங்க, ஆரைச்சிறையில் சுற்றுலாவை காட்டுறது. ஆரைச்சிறையின் சுற்றுலாவை காட்டுறது வந்து என்னது, நேற்று சொன்னேன்னா ஆரைச்சிறையின் சுற்றுலாவை காட்டுறது. ஆரைச்சிறையின் சுற்றுலாவை காணல். இப்போ பார்ப்போம், ஆரைச்சிறையின் சுற்றுலாவை காண்றதுக்கு நமக்கு என்ன சமன்பாடு இருக்குது. ஆரைச்சிறையின் சுற்றுலாவை காண்றதுக்கு நமக்கு ஒரு சமன்பாடு இருக்குல்ல, என்னது 360 மேல் தீட்டா 2πr. சரி, அது வந்து என்னது சுற்றுலா காண்றதுக்கு 360 தீட்டா போன முடிய ஒரு ஆராய்ச்சி. இந்த சுற்றுலா காண்றதுக்கு இந்த இருக்கிற வில்லின் நீளத்தை தான் நம்ம என்ன செய்வோம் பார்க்குறதுக்கு. வில்லின் நீளத்துக்கு தான் நமக்கு சமன்பாடு நீட்டு சொல்லி தந்திருக்கேன். இதுதான் வில்லின் நீளம். இது AVC. இப்போ இந்த ஆரைச்சரியை பார்த்தீங்கன்னா என்னது, 2 ஆரையை கொண்ட ஒரு பகுதி. நான் ஆரையை சொல்கிறேன் எவ்வளோ, ஒரு 7 சென்டிமீட்டர் ரெண்டு வைப்போம். ஸோ 14 சென்டிமீட்டர் ரெண்டு வைப்போம். 14 சென்டிமீட்டர்னா இந்த ஆரையும் அதே சென்டிமீட்டர் தான், இல்லை 14 சென்டிமீட்டர். இப்போ நமக்கு தெரியும், நாம் நேற்று பார்த்துலாம வில்லி நீளத்தை காண்றதுக்கு ஒரு சமன்பாடு பார்த்துலாமா. என்ன சமன்பாடு, 360 மேல் தீட்டா வில்லி நீளத்தை காண்றதுக்கு 360 தீட்டா இன்டு 2πr. இதுதான் என்னது வில்லின் நீளம் காண்றதுக்கான சமன்பாடு. நம்ம நேற்று வில்லின் ஒரு முழுவட்டத்துக்கு என்ன சொல்லலாம், வில்லின் நீளமும் சுற்றளவும் வந்து சமனாக இருக்கும். ஆனால் ஒரு ஆரைச்சிறைக்கு நம்ம அப்படி சொல்லிடலாம். அது என்னது, வில்லின் நீளமும் சுற்றளவும் சமனாக. இங்கே வந்து வில்லின் நீளம் வந்து அதோட 2 ஆரையும் கூட்டுப்படும், சுற்றளவு காணப்படும். இப்போ சுற்றளவு வந்து என்னது, ABC திரும்ப அப்படியே வரணும். சரி, இப்போ பார்ப்போம், வில்லின் நீளத்தை ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். சரியா? இப்போ இதில் இருக்கிற சுற்றளவு வந்து என்னென்ன பகுதி வரப்போகுது, சுற்றளவு வந்து AB என்ற பகுதி, AC என்ற பகுதி, அடுத்தது இந்த BC என்ற வில்லின் நீள பகுதி. இது BC என்ற வில்லின் நீள பகுதி. அந்த 3 பகுதியும் தான் நீங்கள் என்ன செய்வீங்க, கூட்டப்படுவீங்க. இப்போ தெரியும் ABயும் ACயும் வந்து 2 6. அப்போ 14 வந்து எவ்வளவு, 28 cm சென்டிமீட்டர். ஸோ VC தான் என்னது, வில் நீளம். இதை பார்த்தீங்கன்னா இந்த சமன்பாட்டில் போட்டு தான் கண்டுபிடிக்கணும். சும்மா எந்த மாதிரி செய்யலை. இப்போ நான் என்ன செஞ்சுருக்கோம்னா, உங்களுக்கு கோணம் வந்திருக்கோம். இது நான் சும்மா சொல்கிறேன், 60 பாகையுடைய ஒரு டீட்டா வந்து 60 பாகை. இப்போ நான் டீட்டா போனேன், இங்கே பிரதிடுறேன். ஸோ பிரதிட்டு பார்ப்போம், 360 360 பைக்கு வந்து பெருமதி வந்து 22 7 6 வந்து 14. இப்போ நான் சொல்லியிருக்கேன், தொகுதியில் இருக்கவும் பகுதியில் இருக்கவும் சுருக்கலாம். ஸோ இது 6 மடங்கு 36 6 மடங்கு. ஸோ வட்டியில் எவ்வளோ வரப்போகுது, இங்கே 1 மடங்கு 6 6 36 மணி இங்கே 6 வரும். இந்த 7ஐயும் இந்த 14ஐயும் சுருக்கலாம். 7ல் 7 ஒரு முறை, 14 7 2 முறை. ஸோ இந்த 6ஐயும் இந்த 2ஐயும் சுருக்கினா வருத்த ஒரு முறை, 6ல் 2 3 முறை இருக்கும். ஸோ இப்போ மிஞ்சி இருக்கிறது என்னது, இந்த இருக்கிற 3, இந்த இருக்கிற 22, இந்த 2. ஸோ 12 வர போய் மேலே இருக்கிற பெருக்கினா 44 22 2ஓட பெருக்கினா கீழே இருக்கிற 3 44 × 3.
ஸோ இதை நீங்கள் சுருக்கி எடுத்தீங்கன்னு இவ்வளோ வரும். இப்போ 44 3 6.66 அப்படியே போயிட்டே இருக்குங்களா. அப்போ 16 6 7 நம்ம முடிச்சுட்டோம் மேட்டமேட்டிக். சரியா? ஏன் 4 3 ஒரு முறை 1 14 6 3 சாரி 4 12 அதுபோல் 2 சரி என்னது அப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ இங்கே வந்து என்னது 14.67. ஸோ 14.67 என்ற இதோட கூட்டினாலும் வரப்போகுது 28ஓட 14.67 கூட்டுறோம். அப்போனா 2 ஸோ 42 cm சாரி 42 67 சென்டிமீட்டர் வரும். சரியா? இதான் என்னது ஒரு ஆராய்ச்சியில் இந்த சுற்றுலா காட்டுறதுக்கான இலகுவான எப்படி இப்படி போட்டு இப்படி டெஸ்ட்டு செய்யக்கூட அப்படிதான் நீங்கள் செஞ்சு பழகணும். அதுக்கு பிறகு தான் நீங்கள் என்ன செய்யணும், சான்பாடெல்லாம் ஒரு எழுதக்கூடிய பயிற்சி எழுதக்கூடிய ஒரு பக்கத்திலேயே எழுதி விடுங்க. சரியா? சரி. ஆராய்ச்சியில் இந்த சுற்றுலா காண்றதுக்கு நமக்கு 2 ஏழு கூட்டியிருக்கோம். 2 6 மில்லி நீளம் காண்றதுனா நமக்கு இதுக்கு மட்டும்தான் இந்த இடத்துல சமன்பாடு, மில்லி நீளத்துக்கான சமன்பாடு. சரியா? சரி, நமக்கு தெரிஞ்சிருக்கணுமா? நேற்று சொன்ன கிளாஸில் நான் காவட்டத்துக்கு எத்தனை பாகம்னு சொன்னேன், அரைவட்டத்துக்கு எத்தனை பாகம்னு சொன்னேன். ஸோ முக்காவட்டத்துக்கு எத்தனை பாகம் வரும்? 270 பாகம் வரும். சரியா? ஸோ 270 பாகம் வரும் முக்கால் வட்டத்துக்கு. இந்த எத்தனையாம் பக்கம் பேஜ் 5ஆம் பக்கம் அதில் போட்டு காட்டியிருக்காங்க பாருங்க. அரைவட்டத்துக்கு இத்தனை பாகம், ஸோ சுருக்கி எடுத்தால் எத்தனை வருமானு சொல்லியிருக்காங்க. முழுக்கோணத்தில் பின்னத்துலேயும் காட்டியிருக்காங்க. அது பண்ணி இந்த சுருக்கி போட்டு ஒருத்த போடுவீங்களா. ஸோ இதில் வடிவம் செஞ்சு காட்டியிருக்காங்க புக்லேயே. ரைட், அடுத்த பாருங்க ஒரு உதாரண கேள்வி பார்ப்போம். 6ஆம் பக்கம் பேஜ் நம்பர் 6. ஸோ உதாரணத்தை பாருங்கள். ஒரு முதலாவது உதாரணம்னு சொல்லியிருக்காங்க, அதை பார்த்துட்டு போவோம். ஸோ 45 பாகையுடைய ஒரு ஆரைச்செடி ஒன்று ஒரு வட்டத்தில் வச்சுக்கிட்டாங்கன்னா, பாகையுடைய என்னது 45 பாகையுடைய ஒரு ஆரைச்செடி வந்து இதுக்கு உள்ளது. சொல்லி ஆரை வந்து எவ்வளவுன்னா 7 சென்டிமீட்டர்னு போட்டிருக்காங்க. எவ்வளவு? 7 சென்டிமீட்டர்னு போட்டிருக்காங்க. உடையில் காணப்படும் ஆரைச்செடியின் வில்லின் நீளம் வட்டத்தின் பரிதியின் என்ன பின்னம் ஆகும்? ரைட், நல்லா பார்த்து கொள்ளணும். ஆரைச்செடியின் வில்லி நீளமானது நீளம் வட்டத்தின் பரிதியின் என்ன பின்னமாகும்னு கேட்டது. இப்போ இந்த இருக்கிற வட்டத்தின் பரிதி வந்து எவ்வளவு, இந்த இருக்கிற மையத்தை சுற்றி வர அவ்வளவும் பரிதி. இப்போ இந்த பரிதியின் இந்த இருக்கிறது தான் என்னது, ஒரு வட்டத்தின் முழு வட்டத்தில் விழு, அதாவது விழு நீளத்துக்கு பேர் தான் பரிதி. அல்லது ஒரு மையத்தை சுற்றி வர அவ்வளோத்தையும் சொல்கிறது, இந்த இருக்கிறத சொல்கிறது பரிதி. ஸோ இப்போ முழு வட்டத்தில் பரிதியை நம்ம காணப்படுறோம்ல, அது என்னது, முழு வட்டத்தில் சுற்றளவு கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டுக்கு நம்ம அதை காணுவோம். முழுவட்டத்தின் சுற்றளவு தான் நம்ம என்ன சொல்லுவோம், பரிதி. என்ன சொல்லுவோம், முழுவட்ட சுற்றளவை பரிதி என்று சொல்லுவோம். எனக்கு வெளியே நல்லா விளங்கிக் கொள்வோம். முழுவட்டத்தின் சுற்றளவு வந்து பரிதி என்று சொல்லுவோம். என்னது, பரிதி. அதான் பார்த்துக்கொள்வோம். பரிதி பேர் வந்து ஒரு சஜத பரிதி. ஸோ இப்போ பாருங்க, இந்த முழுவட்டத்தின் சுற்றளவு காணுவோம்டா. முழுவட்டத்தின் சுற்றளவு காண்றதுன்னா நமக்கு தெரியும் என்னது, 360 டீட்டா 360க்கு நமக்கு 360 வெட்டுப்பட்டுருங்க. ஸோ நான் போட்டே காட்டுறேன் உங்களுக்கு. அதே சமன்பாடு தான், 2க்கு அப்படியே போடுறேன். பைக்கு வந்து 22 இங்கே 7, 6 வந்து எத்தனை நமக்கு 7. ஸோ 7 முறையும் சுருக்கப்படும். 360 வெட்டுப்பட்டுரும். ஸோ
இது மேலே இருக்கிற இலக்கம் எப்போவுமே ஒரு இலக்கத்து முழு இலக்கத்துக்குள்ள ஒன்று இருக்குமே. ஸோ அப்போ இது வந்து என்ன நிறைய பேர் சுருக்கல்ல பார்க்குறவங்க இந்த 2 கீழே வருது 22 ரெண்டாவது பிரிச்சு கூட 11 போடுவாங்க. ஸோ நான் சொல்லியிருக்கேன் எந்த கிளாஸில் சொல்கிறேன் ஒரு இலக்கம் முழு இலக்கம் வந்துச்சுன்னா அது கீழே வந்து நமக்கு எப்போயுமே என்ன செய்யும் கணித விதிப்படி ஒரு இலக்கம் உண்டுன்றது இருக்கும் கீழே. ஸோ ரெண்டையும் பெருக்கினா மிஞ்சி இலக்கிறது சின்ன வட்டமாக போட்டுக்கொள்ளுங்க. அப்போ தெரியும் நமக்கு எங்கேயாவது மிஸ் பண்ணுறோமா இல்லையான்றது தெரியும். அதுக்காக நம்ம எல்லாருமே மிஸ் பண்ணுறதானே. ஸோ எல்லாருமே மனுஷன் நம்புறத ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக்காவது விடுவோம். ஸோ அந்த மிஸ்டேக்கு விடக்கூடாது செய்யக்கூடாதான்னு என்ன செய்யணும் சில உத்தியை கையாளணும். அப்போ 2 பிரிக்குன்னா 44 cm வந்துட்டு எதுக்கு இது முழுவட்டத்திட்ட சுற்றளவு. இப்போ நம்ம காணப்படுறது வந்து என்னது இந்த இருக்கிற வில் நீளம். ஸோ என்னது வில் நீளம். இப்போ கேட்ட கல்வி என்னது விளங்கினா நமக்கு இந்த இருக்கிற முழுவட்டத்தின் பருத்தியில் இந்த வில் நீளம் வந்து என்ன வில்லம் வந்து கேட்குறாங்க. ஸோ பார்ப்போம் பிரிச்சு விட்டா நமக்கு தெரிய போகுது அவ்வளோதான். ஸோ இப்போ வில் நீளம் பிசியை பார்ப்போம். எவ்வளவு பிசி வில் நீளத்தை காண்றதுக்கு நமக்கு என்ன சமன்பாடு அதே சமன்பாடு தான். ஆனால் தீட்டா வந்து மாறிட்டேல. அப்போ 360 45. இப்போ நீங்கள் சொல்லுவீங்க காவட்டத்துக்கு 90 வருங்களா. இப்போ இது என்னது காவட்டத்தில் அரைவாசியாக வந்துட்டு 45 to 22 7 6 வந்து 7 இதையும் பெற்றோம். இப்போ பார்ப்போம் 360 45 1 இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 360 45 இருக்குது 8 இருக்குது. வேறு மாட்டா 45 8ஆல் பிரிக்கு பார்த்தீங்கன்னா வரப்போகுது. சரியா ரைட். இப்போ இந்த 8 இருக்குது இங்கே 2 இருக்குது இந்த 22 இருக்குது. இந்த 8 2ஆல் சுருக்கினா இங்கே ஒரு முறை இங்கே 4 முறை. அப்போ 22 என்ன செய்யுது மேலே இருக்குது கீழே 4 இருக்குது அவ்வளோதான் இருக்குது. அப்போ எப்படி வரும் 22 4 இது 2ஆல் சுருக்கலாம் அவ்வளோ. இது 2ஆல் சுருக்கினா 2 2ஆல் சுருக்கினா 11 11 2 வருது 11 2 வருது. சரி இப்போ பார்ப்போம். இப்போ இதில் நமக்கு முன்னாடி இதுக்கு மேலே இருந்தது என்னது 44 8 இருந்தது தானே சுருக்கி நம்ம இந்த இருக்கிறதுக்கு அடுத்த நம்ம 22 4 ஏன் அது 2ஆல் சுருக்கினா 44 2 சுருக்கினா 22 8 2ஆல் சுருக்கினா தான் நமக்கு வந்திருக்கிறது என்னது 8 2ஆல் சுருக்கினா தான் நமக்கு 4 வரும். இந்த அப்படியே இருக்குது இந்த 2 இந்த 2 22 2 பிரிக்கினா 44 இந்த 8 அப்படியே வந்துருக்கும். நான் என்ன செஞ்சேன் நான் அதை மேலே வச்சு சுருக்கினால 22 4 எடுத்துட்டேன். ஸோ இந்த வடிவத்தை நீங்கள் வச்சுக்கொண்டு என்ன செய்யலாம் 44 8 இருக்குது இங்கே 44 இருக்குது. ஸோ இப்போ என்ன நடந்திருக்குது இது 44 இது 44 வந்து 8ஆக பிரிக்குது. அப்போ உண்மைக்கு நீங்கள் இப்போ வழியாக விளங்குது என்னது இது 8ன் ஒரு பகுதியாக தான் இருக்குது. இது இந்த இருக்கிற வில் நீளம் இந்த முழு வட்டத்தின் 8ன் ஒரு பகுதியாக வருது என்ற விளங்கி கொள்ளலாம். ஏன் இவ்வாறு முழு வட்டத்தில் 44. ஸோ இந்த பகுதி இந்த வில்லின் நீளத்தை பார்க்குறது வந்து என்னது இந்த இருக்குது 44 8ஆல் பிரித்து தான் வரப்போகுது. 44 பண்ணுறது என்னதுடா ஒரு முழு வட்டத்தின் பருத்தி அல்லவா. அதை 8ஆல் பிரித்தா வந்து அப்போ உங்களுக்கு என்ன வருது 8ன் ஒரு பகுதி தான் என்னது இந்த வில்லின் நீளமாக இருக்குது. ஸோ சில ஆட்கள் இப்படியும் போட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம கடைசி ஃபைனல் வந்து ஒரு 5.5 வருது. ஸோ இப்போ இப்படி போட்டு பார்க்கலாம் 5.5 44. ஸோ இதை பார்த்தீங்கன்னா என்னது 5/5 5/5 எத்தனை முறை இருக்கும் ஒரு முறை இருக்கும். 5/5 வந்து 44 எத்தனை முறை இருக்குமான்னு பார்த்தா 8 முறை இருக்கும். சரியா 5/5 8ஆல் பெருக்கி பாருங்க 8 5 40 சைடில் போட்டு 4 மிச்சம் 8 5 40 44. ஸோ ஒரு தான் தள்ளி வச்சா ஒரு தான் இருக்குது அப்போ 44. சரி சரியா இப்படி பார்க்க போகலாம். அப்போ என்ன நடந்திருக்கும் 8ன் ஒரு பகுதியாக இருக்கும். அல்லது இப்படி செய்கிறானுடா மைய கோணத்தை வச்சு செய்யலாம் முழுவட்டம் அடா
அதில் இந்த இருக்கிற பகுதியை கேட்டிருக்காங்க 365 45 எத்தனை 8 இன்னும் உண்டல்லவா அப்படியே செய்யலாம் புக்கில் அப்படியே வழியை செஞ்சுருக்காங்க பார்த்தியா புக்கில். ஸோ நீங்கள் பில்டிங் நீளத்தை கண்டு பிரித்து விட்டாலும் ஓகே தான். மைய கோணத்தை வச்சு கொண்டு செஞ்சாலும் சரிதான். ஏன் ஆரை வந்து மாறலல்லவா நமக்கு மறாங்க ஆரை வந்து மாறலை ஆரை கொண்டு இங்கே 7 இது காட்டுறதுக்கு மேலே தான் வராங்க. மைய கோணத்தை வச்சு கொண்டு செஞ்சுட்டா இல்லை 360 45 போட்டு டீங்க வந்து வருது. ஸோ அடுத்த பாரு அதை பில்டிங் நீளத்தை காணுங்க. ஸோ நம்ம இந்த பில்டிங் நீளத்தை கண்டுட்டோம் எவ்வளோ வந்தது 5 அழகு போடணும் 5 சிஎம். ரைட். அடுத்த உதாரணம் 2 பார்ப்போம். உதாரணம் 2 பார்ப்போம். உதாரணம் 2ல் பாரு உருவில் காணப்படும் ஆரைச்சையும் பில்டிங் நீளம் 44 சென்டிமீட்டர் ஆகும். எத்தனை 44 சென்டிமீட்டர். அந்த ஆரைச்சையின் ஆரையை காணலன்னு சொல்லியிருக்கான். பில்டிங் நீளத்தை தந்துட்டாங்க. நான் சொன்னேன் முதல் ஆரை கப்பம் மைய கோணத்துக்கு கப்பம் மைய கோணத்தை வந்துட்டு ஆரை கப்பம் ஆரை தந்து மைய கோணத்துக்கு பரிதி கப்பம் அப்படியே கேள்வி இனி ஓடிக்கொண்டே போகும். சரி நான் முதலாக அழிக்கிறேன் கேள்வி. ரைட். இப்போ எனக்கு ஒரு 120 பாகையுடைய ஒரு ஓவென்ற மையத்தை உடைய வில்லின் நீளம் வந்து 44 சென்டிமீட்டர். பிசி வந்து எவ்வளவு பிசி வந்து பகுதியில் நீளம் பிசி தானே இதுதான் என்னது பில்ற நீளம் பிசி வந்து 44 சிஎம் சொல்லிட்டாங்க. ரைட். இப்போ அந்த ஆரைச்சிறையின் அதாவது அந்த வட்டத்தின் ஆரையை காணுது. நம்ம கேள்வி வந்து என்னது இந்த ஆரையை காண்றது தான் நமக்கு கேள்வி. இப்போ நமக்கு தெரியும் வந்து என்னது வில்லின் நீளம் வந்து நமக்கு தெரியும். இப்போ வில்லின் நீளம் தெரியும். வில்லின் நீளத்தில் சமன்பாடு போடுவோம். சரியா வில்லின் நீளத்தில் சமன்பாடு போட்டால் எவ்வளோ வருது 360 இன்ட்டு டீட்டா வந்து நமக்கு தெரியுது 120 பாகல சமன் தர இன்டு பை வந்து 22 ஆரை நமக்கு தெரியாது. இது மட்டும் இருக்கட்டும். ஸோ 44க்கு அதாவது வில்லின் நீளம் வந்திருக்காங்க. அதுக்கு இந்த நம்ம சமன்பாடை போட்டாச்சு. இப்போ 44 இங்கால இருக்குதுல்ல இதை நம்ம சுருக்குவோம். என்னது சுருக்கப்புறம் 12ல் எத்தனை 36ல் 12ல் ஒரு முறை 12 36ல் 12 3 முறை அது 3 உண்டு. சரி இப்போ சுருக்கலாமான்னு பார்த்தோம்னா இல்லை இங்கே 2 இருக்குது இங்கே 22 இருக்குது இங்கே 7 இருக்குது இங்கே 3 இருக்குது. இப்போ 22 44 3 இங்கே 7 ஸோ அடுத்தோட 6 ஒன்று இருக்குண்டா. இந்த 44 நான் இங்கே கொண்டு வரேன். சரியா ரைட். இப்போ பாருடா நான் சொல்லியிருக்கேன் ஒரு முடிவில் இருக்குது கிலோமீட்டர் இருக்கணும் பண்ணுவா. இதெல்லாம் சுருக்கல் தம்பி இல்லை இதை நம்ம தான் என்ன செய்யணும். சுருக்கல் நம்ம தான் பிடிச்சி கொடுப்போம். நிறைய கேள்வி செய்ய சுருக்கல் ஆட்டோமேட்டிக்காக வரும். இந்த 44 என்ன செய்யலாம். இங்கால இருக்கிற 44 வெட்டுப்படும் இங்கால இருக்கிற 44 வெட்டுப்படும். அதை எப்படி வெட்டுப்படும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கால மேலே இருக்கிறவர் சாம்பாடு வந்து இங்கால வந்தோன்னே எங்கே வருவார் கீழே வருவார். இங்கால மேலே இருக்கிறவர் இங்கால கீழே வருவார். இப்போ நம்ம 6 மட்டும் 70 மட்டும் செஞ்சு எடுத்தால் சரியானேடா. இப்போ 44 வெட்டுப்பட்டு ஸோ இங்கே இருக்கிற 3 மேலும் கீழே இருந்தால் அங்கே மேலே போய் என்ன செய்வாங்க. இப்போ நான் இந்த 6 மட்டும் தனியாக்கி எடுக்கிறேன். இங்கால இப்போ 6 இந்த இது வெட்டுப்பட்டு தான் இதுக்கு கீழே 3 மேலும் இருக்குது. அங்கே போனால் என்ன செய்யும் 3 மேலும் மேலே வந்துடும். கீழே ஒன்று இருங்க. இப்போ ஒன்று இருக்க தானே வேணும் 3 7 21. அப்போ 6 வந்து எவ்வளோ வரப்போகுது 21 சென்டிமீட்டர். இப்போ டவுட் வரும் என்றால் இந்த 21 சென்டிமீட்டரை கொண்டு போய் என்ன செய்யணும் பில்டிங் நிலத்தில் போட்டு பார்க்கணும். இந்த விட வந்துச்சுன்னா நீ கண்ட 6 வந்து சரியான அர்த்தம். சரியா ரைட். உதாரணம் 3 பாருங்க. ரைட். உதாரணம் 3 1
உதாரணம் 3 பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த உருவில் உள்ள ஆரைச்சரையின் வில்லி நீளம் 11 சென்டிமீட்டர் ஆகும். என்னது வில்லின்ற நீளம் தான் இருக்கான். இந்த ஆரைச்சரையின் மைய கோணத்தை காண்க. என்னது ஒரு மைய கோணத்தை கேட்குறோம். அப்போ நமக்கு தீட்டா மைய கோணம் கேட்குறான். இதுதான் கேள்வி. ஸோ நமக்கு தெரியுமாடா வில் நீளம் கேட்குறாங்க. ஓடுவீங்கன்னா பிசி பிசியில மைய வில்லி நீளத்தை நமக்கு தர அவ்வளவு 11 சென்டிமீட்டர். இப்போ நம்ம அதுக்கு என்ன செய்வோம்? வில்லின்ற நீளம் தரேன். வில்லின்ற நீளத்துக்கு சமன்பாடு என்னது? 360 இன்டு டீட்டா இன்டு 2π. இல்லை அப்போ 11 சென்டிமீட்டர். நம்ம இந்த டீட்டாவை தான் நீங்கள் காணணும். அப்போ டீட்டா அப்படியே இருக்கட்டும். 360 2 πக்கு 22 7 6 வந்து தெரியும். எத்தனை நமக்கு 6 9 சென்டிமீட்டர். எத்தனை சென்டிமீட்டர்? 9 cm. இப்போ பார்ப்போம். இந்த டீட்டாவை தான் நம்ம எழுவாய் மட்டும் செஞ்சதுக்கு அப்புறம் இல்லை ஃபஸ்ட்டுக்கு சுருக்கிறதுக்கு லேசான வழியில் பார்ப்போம். இதை 2ஆல் சுருக்கினா இங்கே ஒரு முறை இங்கே 180 வரப்போகுது. ஸோ இந்த 9 சுருக்கலாம்ல. 9ல் 9 ஒரு முறை, 18ல் 9 2 முறை. அப்போ 180 22 வரப்போகுதுல. ரைட். இப்போ என்னென்ன இருக்குது வெட்டு போடாமல் இந்த 22 கீழே இருக்குது 7 இந்த 20 இல்லையா இருக்கு. இப்போ பார்ப்போம். இந்த 20 இன்ச்சு கீழே வந்தால் இப்போ இதையும் சுருக்குண்டாலும் சுருக்கலாம். 22 20 சுருக்கலாம். 24 சுருக்கோமே. 20 2ஆல் சுருக்கினா 10. பேசப்பாரு இங்கே ஏன் அப்படி செய்கிறேன். 22 2ஆல் சுருக்கினா 11. இப்போ மிஞ்சி இருக்கிறது என்னன்றதை ஃபஸ்ட்டு வட்டம் போட்டுக்கோ. ஏன்னா இருக்கிற சுருக்கல் போனால் கண்ணு குழப்பம் வரும்ல. இங்கே பாரு இங்கே 10 இங்கே 11 அடுத்தது இந்த 7. அடுத்து நமக்கு தேவையான டீட்டா இருக்கேன். இந்த 11 வெட்டலாம் அல்லவா? வெட்டியாச்சு. இப்போ 1 இருக்குமே. 11 கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ கேன்சல் பண்ணினா நல்லா பாரு. இந்த கீழே இருக்கிற 10 நீங்கள் இருக்குது 7 தான் இருக்குது. ரெண்டுமே கீழே தான் இருக்குது. அப்போ அங்கால போனால் என்ன செய்யும்? மேலுக்கு வருங்கண்ணா. அப்போ 10 மேலும் பெருக்கப்பட்டாப்புல வரும். எப்பயும் 1 இருக்குமே. அது நமக்கு அதில் எடுக்க தேவையே இல்லை. ஸோ டீட்டா வந்து அப்போ எவ்வளவு? 70 பாகை வரும். இல்லைங்கடா. ரைட். இதான் என்னது அவ்வளவு உதாரண கேள்வி. ஸோ உதாரண கேள்வியை தெளிவாக திரும்ப செஞ்சு பாருங்கள். ஒரே கணக்கு இப்படி. அதுக்கப்புறம் நம்மளே அந்த கேள்வியை என்ன செய்யலாம்? மாடிஃபை பண்ணி மாற்றி நீங்கள் செஞ்சு பார்க்க கூடிய மாதிரி இருக்கணும். இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம்? சுற்றுலாவில் எப்படி கேள்வி வந்தாலும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கணும். அது தேவை. ஸோ ஆரச்சரையில் என்ன கேள்வியில் டவுட் வந்தாலும் இந்த நம்பர் இருக்குது. அதில் நீங்கள் என்ன செய்யலாம்? கேட்கக்கூடிய மாதிரி கேட்குறத கேட்கலாம். நான் ஒன்றுமே சொல்லலை. ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லேயும் சின்ன டவுட்டுன்னா கேட்டுக்கொள்ளலாம். இல்லை எனக்கு இப்படி இதை விளங்கப்படுத்தணும், இது கொஞ்சம் நீங்கள் சொல்லி தரணுமெண்டா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணக்குள்ளேயே நீங்கள் என்ன செய்யலாம்? என்கிட்ட கேட்டு வைக்கலாம். அதை கொஞ்சம் சொல்லித்தாங்க வந்து. ஸோ அது என்னது? ஃபஸ்ட்டுக்கு தயக்கமில்லாமல் ஃபஸ்ட்டுக்கு நம்ம என்ன செய்யணும்? படிக்க தெரிஞ்சுக்கொள்வோம். நமக்கு தான் படிக்கிறோம். வேறு யாருக்குமா படிக்கிறோம்? இல்லை. ஸோ நமக்கு கிளியர் பண்ணுறதை நம்ம தான் கிளியர் பண்ணுவோம். நல்லா பார்த்துக்கணும். அழகு முக்கியம். பாகை போடுற நான் சில டைம் சந்தையில் பாகை போட மாட்டேன். ஸோ நீங்கள் என்ன செய்யணும்? பாகையை போட்டு அதே போல் நான் அழகு போட மாட்டேன். நீங்கள் அழகு போட்டு வச்சு போடணும் சம்டைம். சரியா? ஸோ சின்ன மிஸ்டேக்கள் வராமல் இந்த இருக்கிற வட்டம் போடுறது என்னென்னா அது நான் செய்கிற திட்டத்திலேயே இருந்தால் எக்ஸாம் செய்யக்குள்ளேயே நான் வட்டம் போட்டு தான் செஞ்சு பழகினது. ஸோ அது ஏனெண்டா நான் என்ன செய்வோம்? இப்போ நம்ம சுருக்கிட்டு போகிறால மறந்துடுவேன். இந்த இலக்கம் இவ்வளோ தெரியுது. ஸோ ஒரு தடவை பார்க்குறது எவ்வளோ என்ன இலக்கம் இருக்குன்னா 2 வட்டத்தை போடுது. ஸோ அவங்கள தான் நம்ம என்ன செய்யப்போம்? இனி கணக்கில் எடுக்கணும். வட்டம் போடுற இலப்பில் ஜாயின் அடுத்த இதில் வரணும் இல்லையா? ஸோ அப்போ என்ன செய்யணும்? அப்படித்தான் என்னென்ன மிஞ்சி இருக்குது எது சுருக்கி இருக்க மாட்டேறத பார்க்கணும். சின்ன கேள்விக்கு லேசடா. இன்னும் பெரிய சுருக்கள் வந்துச்சேன்டா. ஸோ அதுக்கு தான் என்ன செய்கிறது? ஏல தான் பெரிய சுருக்கள் இருக்குது. ஸோ அப்படின்னா நீங்கள் தெளிவாக செய்கிறதுக்காக என்ன செய்யணும்? பட்டம் அல்லது உங்களுக்கு அதாவது சின்ன உத்தியில் கையாளுறது தான் நமக்கு இருக்குது வழி. சரியா? மிஸ்டேக் விடக்கூடாது. மிஸ்டேக் விடாமல் செய்கிறதுக்கு தான் இந்த உத்தி. சரியா? ஓகே. அடுத்தது பயிற்சி 1.1 பார்ப்போம்.